சிந்தனைகளை வடிவமைக்க SNS அகாடமி. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS அகாடமி. சாதனைகளை போற்றும் SNS அகாடமி, an international fingerprint CBSE school, கோவை. ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதை காணுங்கள் உங்கள் G5 ஆப்பிள். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஓம் நமச்சிவாய். இத்திருத்தலத்தில் லிங்க சுரூபமாகவும் குழந்தைவேல் சுவாமிகள் அமர்ந்திருக்காங்க. நந்தி சுரூபமாகவும் முத்தையா சுவாமிகள் அமர்ந்திருக்காங்க. குழந்தைவேல் சுவாமிகள் பல 300 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. பல மகானை உருவாக்கிற, பல சித்தரை உருவாக்கிற, பல சீடர் கூட இருந்திருக்காங்க. நந்தி சுரூபமாக இருக்கவர் முத்தையா சாமின்னு சொல்லிட்டு சுவாமி கூடவே சாமிக்கு நேர்முகமாக அமைந்த நிலையில் சுவாமி சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஜீவசமாதி குழந்தைவேல் சாமி ஜீவசமாதி அடைஞ்சது சித்திரை பூச நட்சத்திரம் விசேஷமாக இருக்கும். இந்த இப்போ வர 27ஆம் தேதி வேழக்கிழமை சுவாமியோட குரு பூஜை, மகா குரு பூஜை வர்றது. பக்தர்கள் அனைத்து கூடியும் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சாமி சித்தர் அருள் பெறுக. 300 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்க. ரொம்ப விசேஷமானது. பௌர்ணமி, பூசம், பிரதோஷம் இங்கே அந்த கோயிலில் விசேஷமாக இருக்கும். வந்து வழிபாடு பண்ணுங்க. எந்த ஒரு வேண்டுதலும் பூர்த்தி பண்ணி தருவாங்க. திருமண தடை நீங்கிறது, புத்திர பாக்கியத்துக்கு, நோய்வாய்ப்பட்டதுக்கு, இது பண்ணுற புத்தி சுவாதங்களாவுக்கு நல்ல நிலையில் குணமடைஞ்சிருக்கிறாங்க. 9 வாரம் நெய் தீபம் ஏற்றணும். தேங்காயை உடைச்சி நெய் தீபம் ஏற்றலாம். ரொம்ப விசேஷமானது. சுவாமி நீராடின குளம் தான் சித்தர் குளம். கோயில் வந்து திருத்தலம் வந்து ஸ்தலம், விருஷம், தீர்த்தம் சொல்லுவோம். நம்ம கோயில் வந்து இது கருங்கல் கட்டடம். எந்த காலத்தில் பெரிய மூதாதையர் கட்டியிருக்காங்களோ நாங்கள் 4 தலைமுறை பூஜை பண்ணுறோம். சுவாமி நீராடின குளம் தான் சித்தர் குளம். 140-150 வருஷத்துக்கு முந்தின மரம் தான் கோயில் ஸ்தலவிருஷம், வில்வ மரம். ரொம்ப விசேஷமானது. காலையில் 7 மணிக்கு நான் கோயில் திறந்துடுவோம். 12 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். சாயங்காலம் 5லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். வந்து பக்தர்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். ரொம்ப விசேஷமானது. ஒரே இடத்துல 2 சித்தர் பார்க்கறது விசேஷமாக இருக்கும். கோசாலை இருக்குது, தியான மண்டபம் இருக்குது, அதில் அன்னதான கூடம் இருக்குது. ரொம்ப விசேஷமாக இருக்கும். வந்து சுவாமி தரிசனம் பண்ணி இங்கே வந்து பாலாம்பிகை இருக்காங்க. சாமியோட உத்தரவு பேரில் பாலாம்பிகை இருக்காங்க. பைரவர் இருக்கார். கோயில் சுற்றி வர வளாகத்தில் நர்த்தன கணபதி இருக்காங்க, லிங்கோத்பவர் இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி இருக்குது, பிரம்மா இருக்காங்க, துர்கை இருக்குது. துர்கையோடு சேர்ந்து சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. சுவாமி நீராடின குளம் தான் சித்தர் குளம். ரொம்ப விசேஷமானது. வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நல்ல இதுவாக. ஓம் நம சிவாய. வணக்கம், என் பேர் வசந்தி சங்கர். 2 ஜீவசமாதி இருக்காங்க. குழந்தைவேல் சுவாமிகள், முத்தையா சுவாமிகள். குழந்தைவேல் சுவாமிகள் குரு, முத்தையா சுவாமிகள் சிஷ்யர். 2 ஜீவசமாதி ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். 2 ஜீவசமாதி ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஐயா வந்து குழந்தைவேல் சுவாமிகள் வந்து பூச நட்சத்திரம், சித்திரை மாதம் பூச நட்சத்திரம் ஜீவசமாதியான நாள். முத்தையா சுவாமி வந்து தைப்பூசத்தில் ஜீவசமாதி ஆனாங்க. ஐயா வள்ளலார் ஐயா வந்து இங்கே தங்கி இருந்து ஐயா முத்தையா சுவாமிகள் வந்து செம்மிய தீபிகின்னு ஒரு புக்கு எழுதி வள்ளலார் ஐயா வெளியிட்டிருக்காரு. ரொம்ப விசேஷமான இடம் இது. 150 வருஷம் வில்வ மரம், தலவிருட்சம். ரொம்ப விசேஷமான இடம் வந்து குழந்தைவேல் சுவாமி, முத்தையா சுவாமி. இங்கே வந்து திருமணமாகாதவர்கள், வேலை வாய்ப்பு வேணுன்றவங்க, குழந்தை பாக்கியம், நோய்வாய்ப்பட்டு வரவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து ஐயாவை வணங்கினா கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும்.
ஜாதகம் கொண்டு வந்தாங்கன்னா வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறோம். 9 வாரம் தேங்காயில் நெய் விட்டு விளக்கேற்றுனா கண்டிப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த 3 மாதத்தில் நடந்துடும். அவசியம் எல்லாரும் வாங்க. நம்ம குழந்தைவேல் சாமி முத்தையா சாமி அருள் பெருக. வர 27ஆம் தேதி ஏப்ரல் 27ஆம் தேதி வியாழக்கிழமை மகா குரு பூஜை இருக்குது. அவசியம் வந்து கலந்துக்கங்க. சித்தர் அருள் பெருக. ஓம் நம சிவாய. திருவருளும் குருவருளும் பெற்று ஆசியுடன் வாழ்க வளமுடன். நான் என்னுடைய ஃப்ரெண்டு மூலிமா இந்த கோயிலுக்கு வந்தேன். அவங்க குழந்தை இல்லை, அவங்க பொண்ணுக்கு. இந்த ஏரியாவில் எங்கே இருக்குதுன்னு நானே கேட்ட கோயில். இந்த ஏரியாவில் நான் 25 வருஷமாக பால் ஊற்றுறேன். எனக்கே தெரியாது. இல்லைப்பா அது உள்ள கோயிலுக்கு போய் பால் கொடு கோயிலுக்கு. ஆனால் அப்புறம் அதுலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் 10 வருஷமாக பால் ஊற்றின்னு இருக்கேன். இந்த கோயிலுக்கு சேவையும் பண்ணின்னு இருக்கேன். என்னால் சாதனைகளை வடிவமைக்க SNS அகாடமி. மாணவர்களின் தனித்திறனைகளை மேம்படுத்த SNS அகாடமி. சாதனைகளை போற்றும் SNS அகாடமி, an international fingerprint CBSE school, கோவை. ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பிள். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.